மகாலட்சுமி விரதம், வரலட்சுமி விரதம், வரலட்சுமி நோன்பு என்று அழைக்கப்படுகிற இந்த வரலட்சுமி நோன்பு நாட்களில் பெண்கள் ஏன் விரதம் இருந்து வணங்குறாங்க அப்படிங்கிறதுக்கு சம்மந்தமாக பார்த்திங்கன்னா பல ஆன்மீக அன்பர்கள் பல விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் முக்கியமாக பார்க்கப்படுது என்னென்னா, திருமாலின் மார்பில் குடியிருக்கும் மகாலட்சுமி திருமால் எந்த அவதாரம் எடுத்தாலும், பெருமாள் எந்த அவதாரம் எடுத்தாலும் அந்த அவதாரத்தில் உடன் சென்று கணவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த காரியத்தை வெற்றி வகை சூடு வைப்பதுதான் திருமகளின் முக்கியமான ஒரு வேலையாக பார்க்கப்படுது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா கணவனும் பணி சேர்ந்து திருமகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் பக்தர்கள் எடுக்கும் ஒரு விழா தான் வரலட்சுமி விரதம். இந்த நாட்களில் எல்லா பெண்களும் சேர்ந்து வரலட்சுமி நோன்பை கடைபிடிப்பாங்க. கணவர்கள் நீண்ட ஆயுளுடன் இருக்கவும், பேரும் புகழுடன் இருக்கவும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக்கவும், செல்வம் பெருகவும், என்றும் அமைதி வளம் மகிழ்ச்சி நீடிக்கவும் வரலட்சுமியை இந்த நாளில் வணங்குவாங்க. இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கிறது. எந்த அவதாரத்திலும் பெருமாளுடன் லட்சுமி தேவி கூடியிருந்து அந்த காரியத்தை வெற்றியாக மாற்றுவது போல் ஒவ்வொரு பெண்களும் கணவனுக்கு துணையாக இருந்து அந்த பக்கபலமாக இருந்து கணவனின் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கிறாள் என்பதை உலகுக்கு பறைசாற்றுவதற்காகவே இந்த விரதம் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விரதம் ஆடி மாதம் ஆடி கடைசி வெள்ளி நாட்களில் கடைபிடிக்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் ஆடி கடைசி வெள்ளி என்று ஒவ்வொரு லட்சுமி அம்மன் கோயில்களிலும் பார்த்தீங்கன்னா களை கட்டுன்னு சொல்லலாம். அதே தினம் பெண்கள் வீட்டில் பூஜை செய்து வழிபடுவாங்க. குங்குமம் புடவைகள்லாம் வைத்து வணங்கி அது ஏழை எளியோருக்கு வழங்குவாங்க. அந்த ஒரு வகையில் இந்த திருநாள் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.